அரசியாரே, தற்போது உடல் நிலை எப்படி உள்ளது? மன்னா, அரசியாரின் உடல் நிலை மோசமடைந்து வருகிறது. அவர்களுக்கு விரும்பியதை சாப்பிட கொடுங்கள். அம்மா, என்ன சாப்பிட வேண்டும்? விருப்பமானதை கேளுங்கள். எனக்கு மாம்பழம் வேண்டும். ஆகட்டும் அம்மா. மந்திரியாரே, நமது வீரர்களை அனுப்பி மாம்பழங்களை கொண்டு வர ஏற்பாடு செய்யவும். ஆகட்டும் மன்னா. அம்மா, என்னை விட்டு சென்று விட்டீர்களே. சிறிது நாட்கள் கழித்து அரசவையில் வேதங்கள் பயின்றோரே கேளுங்கள். எனது அன்னை கடைசி ஆசையாக மாம்பழம் சாப்பிட விரும்பினார். ஆனால் அதற்குள் மரணமடைந்து விட்டார். எனவே அவரது ஆன்மா சாந்தியடைந்திருக்காது. அன்னையின் ஆன்மா சாந்தியடைய என்ன செய்ய வேண்டும்? கூறுங்கள். பேராசை பிடித்த புரோகிதர்கள் அரசவையில் கூடி பேசி ஒரு யோசனை கூறினார்கள். மன்னா, மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் தங்கள் அன்னையின் ஆத்மா சாந்தியடைய 108 தங்க மாங்கனிகள் செய்து 108 புரோகிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். மன்னரும் அவ்வாறே செய்தார். பேராசை பிடித்த புரோகிதர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுகிறேன். என் அம்மாவின் திதியன்று நீங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். உங்களுக்கு தட்சணை என்னால் முடிந்ததை தருகிறேன். ஆகட்டும் தெனாலிராமா. வாருங்கள் வாருங்கள். கம்பியை நன்றாக சூடு பண்ணும. இந்தாங்க உங்க தட்சணை. ஐயோராமா. மன்னா, தெனாலிராமன் அம்மாவின் திதியென்று தட்சணை கொடுப்பதாக கூறி காலில் சூடு வைத்து விட்டான். அப்படியா செய்தான்? வீரர்களே, தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். பண்டிதர் தெனாலிராமா, மன்னர் உங்களை அழைத்து வரச் சொன்னார். இதோ வருகிறேன். வணக்கம் மன்னா. என்ன காரியம் செய்தாய் தெனாலிராமா? ஏன் புரோகிதர்களுக்கு சூடு போட்டாய்? மன்னா, என் தாயார் இறக்கும் தருவாயில் அவருக்கு வலிப்பு வந்துவிட்டது. வைத்தியர்கள் அவருக்கு சூடு போடும்படி கூறினார்கள். ஆனால் சூடு போடுவதற்கு முன்பே தாயார் இறந்துவிட்டார். அதனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய புரோகிதர்களுக்கு சூடு போட்டுவிடு என்று பெரியவர்கள் கூறினார்கள். அதனால்தான் நான் சூடு போட்டேன். இதில் என்ன தப்பு? என்ன தெனாலிராமா, முட்டாள்தனமான செயலாக இருக்கிறதே. முன்பு உங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய 108 தங்க மாங்கனிகளை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்களின் ஆன்மா சாந்தியடையும் என்று சொன்னார்களே. அதன்படியும் நீங்களும் கொடுத்தீர்களே. ஆமாம் தந்தேன். அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால்தான் இவர்களுக்கு சூடு போட்டேன். பலே தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.